உறவுகளே வாங்க வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்து நான் போயிருந்த உறவுகளே. அதை வந்து நான் என்னென்ன மனு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்களா, மகளிர் உரிமை தொகை எனக்கு 3 டைம் எழுதி வரல. அதனால் இது 4ஆவது டைமாக அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து இலவச தையல் மிஷினும் கிட்டத்தட்ட 4 டைம் ஃபார்ம் கொடுத்து இது 5ஆவது டைமாக இலவச தையல் மிஷினுக்கும் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அதாவது நம்ம எழிலுக்கு வந்து ஆதார் கார்டு பிடிக்கிறதுக்கோசரம் போனவர்களே கிட்ட போயிட்டு எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி கிட்ட போனோம். ஆனால் போய் அவன் ரேகை வச்சப்போ அவனோட ரேகை சுத்தமாக உழுவுல. அதனால் சரி வேறு இடத்துல பிடிச்சிக்கலான்னு வந்துட்டு வரவங்களே. நீங்களும் இந்த மாதிரி யாரையும் முகாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இலவச தையல் மிஷினுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டா ஒரு ஃபோட்டோ, நம்ம தையல் கற்றுக்கிட்ட சர்டிஃபிகேட்டு, அப்புறமா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறமா ஜாதி சான்றிதழ். சப்போஸ் அதுக்கப்புறம் நமக்கு தையல் மிஷின் வர மாதிரி இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது இதுக்கு வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ்னு கேட்பாங்க. இதுதான் வரவங்களை இன்றைக்கி நான் வந்து ஸ்டாலின் முகாமில் போய் கொடுத்துட்டு வந்தேன். ரெண்டாவது வந்து இந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணையலை. அதனால் இணைக்க முடியுமான்னு நான் போய் உள்ளார கேட்டதுக்கு அவங்க காசு கட்டி தான் வந்து இணைச்சிக்கணும். 1150 ரூபா ஆகுமா ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணையறதுக்கு. நான் எங்கேயோ தெரியாமல் இணையாத விட்டுட்டு வரவங்களே, ஆதார் கார்டு பேன் கார்டு இணையாத விட்டுட்டேன். அதுக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து 1150 ரூபா ஆகுமா. நம்ம சிறுக சேர்த்து வச்சு ஒரு நல்லது கெட்டது நல்லது பொல்லது திங்காத கூட இந்த மாதிரி வேஸ்ட்டாக அடிச்சுட்டு போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு எப்போ அர்ஜென்ட்டாக தேவையோ அப்போ லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு வரவங்களே. நீங்கள் இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு போனீங்களா? அப்படி போய் என்ன அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு மறக்காத கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.